இருதயத்திலும் காயங்கள் இருக்கும். இருதயம் உடைஞ்சு போய் இருந்ததுன்னா நம்ம நினைக்கிறோம் தேவன் அதற்காக வெறும் இரக்கத்தை பாராட்டுகிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை சுகமாக்குறதெல்லாம் பார்க்குறோம்ல, அது வெறும் இரக்கத்துக்காக மட்டுமல்ல. உங்களுடைய என்னுடைய இருதயம் சுகமாக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்ப தகுந்தவர்களாய் இருக்க மாட்டோம். தேவன் நம்மை நம்பி ஒன்று செய்ய முடியாது. நாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் தேவனை மறுதலிக்கிறவர்களாக மாறுவோம். இருதயம் சுகமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், தேவனுடைய கற்பனையின்படி செலுத்தக்கூடிய அன்பை அவர்கள் செலுத்துவார்களே ஒழிய, இருதயத்தில் காயங்கள் புண்கள் உள்ளவர்கள் உணர்ச்சியில் எப்போ வேணாலும் அவங்க வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடுவார்கள். பேதுருவின் இருதயத்தை இயேசு சுகமாக்கினார். நீங்க இருதயம் சுகமாகலைன்னா என்ன செய்வீங்கன்னா, கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லுவீங்க. பேதுரு போல ஆண்டவரிடத்தில் சில கமிட்மெண்ட் கொடுக்குறோம். ஆண்டவரே, நான் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு இப்படி இருக்க போகிறேன், இந்த நாள்லேருந்து இப்படி இருக்க போகிறேன், இந்த நாள்லேருந்து நான் இப்படி தான் ஆண்டவரே இருப்பேன், நான் அப்படி எந்த தவறுகளும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் தீர்மானம் எடுத்த சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் அல்லது அன்றைக்கே என்ன பண்ணுகிறோம், நாம் தவறி விழுகிறோம். எப்படி அது நடந்ததுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் போய் பேதுரு போல ஆண்டவரிடத்தில் மனங்கசந்து அழுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஏன் நிலைவரமான ஒரு ஆவியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் கர்த்தருக்கு சொன்னபடியே நாம் கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியவில்லை? ஏன் இந்த பிரமாணத்தை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால், உடைந்திருக்கிற இருதயம் என்பது பாவத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. பாவம் பண்ணின டேமேஜில் ஒரு காரியம், மனிதருடைய இருதயம் உடைந்து போயிருக்கு. மனுஷன் செயல்பட்ட நாள் அல்ல, தேவன் செயல்படுகிற நாள், தேவன் செயல்படுகிற வருஷம். இயேசுவின் மூலமாக உடைந்து போன, காயப்பட்ட, அவமானத்தினால் வெட்கி தலை குனிந்து தொடர்ந்தவர்கள் வாழ்க்கையில் உண்டான அவமானங்களினாலும் நிந்தைகளினாலும் உடைந்து போயிருக்கிற எந்த இருதயமாய் இருந்தாலும் அதை இப்பொழுது தேவன் சரி பண்ணுகிறவராக அனுகிரகம் பண்ணும்படி இயேசுவை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அதை இன்னைக்கு செய்கிறவராக இருக்கிறார். நீங்க மனுஷனா பிறந்திருந்தீங்கன்னா பாவம் செய்த டேமேஜில் ஒன்று உங்கள் இருதயத்தை ஏதோ ஒரு விதத்தில் அது உடைத்து தான் இருக்கும். இந்த உடைந்து போன இருதயத்தை சுகமாக்க இயேசு வந்தார். இயேசுவினால் சுகமாக்கப்பட்ட இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் உங்க வாழ்க்கையில நீங்கள் நிலையா இருக்க முடியும், கர்த்தருக்கு நிலையானவர்களாய் வாழ முடியும். தேவனை மறுதலிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் உங்களையே மறுதலித்து உங்களே வெறுத்து விடுவீர்கள் உங்கள் இருதயம் சுகமாக்கப்படாவிட்டால். என்னடா வாழ்க்கை, எத்தனையோ வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன், இதே பிரச்சனையா இருக்கு, செஞ்சதே செய்கிறேன், எந்த விடுதலையும் இல்லை என்று ஒரு சிலர் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் இருதயம் சுகமாக்கப்படாதவர்களாக இருந்தபடினால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவை தேடிக்கொண்டார்கள். Hallelujah. Shalom, shalom. Nothing is missing in your life and also nothing is broken in your life. நீங்கள் செய்கிற எல்லாம் நன்றாக இருக்கட்டும், கைட்டு செய்கிற எல்லாமே நன்றாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று கூட இந்த காலையில் ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த கடைசி நாட்களில் ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு வாஞ்சை இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக சாபமானார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆழமாய் புரிந்து அவனுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டிய காரியம் ஆசீர்வாதமே அல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை கடனிலேயோ தரித்திரத்திலேயோ சாபத்திலேயோ வியாதியிலேயோ இருக்கவே கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். ஆமேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது
உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறேன். போன வாரத்தில் ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நாம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த போதனையோட தொடர்ச்சி தான் இது. ஆனால் அது சம்பந்தமான இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து போதித்து விட்டு இதோடு கூட அதை தொடர விரும்புகிறேன். இது மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் மேற்கோள் காட்டுகிறேன். அங்கே எழுதுகிறார் பாருங்க, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் வேறதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போது இங்கே விசுவாசத்தினால என்ன உண்டாகுதுன்னு இங்கே காண்பிக்கிறார். தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். பக்தி விருத்தி அப்படின்னாலே கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னாலே அது விசுவாசத்தினால் தான் வருகிறது. ஹல்லேலூயா. அது நியாயப்பிரமாணத்தினால் வரவில்லை அப்படிங்கிறாரு. நியாயப்பிரமாணத்தினாலே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்பதற்காக தான் இங்கே சொல்லுகிறார். விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இந்த கற்பனையின் பொருள் என்னவெனில் அதை தான் நான் இன்றைக்கு விசேஷமாக நான் விளக்க விரும்புகிறேன். ஏன் இதை விளக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான வசனம் இல்லை. எது 5ஆம் வசனம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான வசனம் அல்ல. ஒரு சிலருக்கு நியாயப்பிரமாணம் பிடிக்கும், அவங்களுக்காகவும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் கிருபையை புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிருபையை புரிஞ்சுப்பீங்க, நியாயப்பிரமாணத்தையும் புரிஞ்சுப்பீங்க. கர்த்தருக்காக நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிரசங்கம் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நான் ஒரு நாள் அந்த வசனத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது அந்த சுத்தமான இருதயத்தை குறித்து தேவன் என்னோடு பேசினார். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரசங்கம் இன்னைக்கு உருவாகிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வசனம் இது. அவர் சொல்கிறார் கற்பனையின் பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம், நியாயப்பிரமாணத்தின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பவுல் அதாவது 5 புக்கை, முதல் 5 புக்கு தோரா என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்தை ஒரு வசனத்தில் அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிறார் ஒன்று தான் அப்படிங்கிறாரு. சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நியாயப்பிரமாணம்னா என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. இந்த 2 தான் அப்படிங்கிறாரு. 2 தான், ஆனால் யாராலுமே செய்ய முடியல. அப்போ நம்ம கவனிக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணம் படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. முக்கியமாக அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சபை வளரும் போது யூதர்களுடைய பிரச்சனை என்ன, யூதர்கள் சபைக்குள்ள அவங்களும் வந்தாங்க, இஸ்ரேல் மக்கள். அவங்களுக்கு ஒரு காலங்காலமாக இது பண்ணிட்டாங்க, விருத்த சேதனம் பண்ணி பழக்கம் ஆகிட்டதுனால விருத்த சேதனமாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு பெரிய தாக்கம். இது பெரிய தர்க்கம்லாம் நடந்திருக்கு, நான் வேதத்தில் காமிக்கிறேன். அது எப்படி விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. அந்த சூழ்நிலையில் தான் இதெல்லாம் எழுதினார் பவுல். அதாவது சரீரத்துலேயும் ஒன்று செஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப எங்கள் அப்பா ஆபிரகாம் காலத்துலேருந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், இப்போ நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறதான் இன்றைக்கி பிரச்சனையே. அதாவது மிக முக்கியமாக இன்றைக்கி பிரச்சனை அந்த தர்க்கங்களுக்கு காரணமாக இருந்தது விருத்த சேதனங்கிறது. அதன் அடிப்படையில் தான் நிறைய காரியங்களை இவர் எழுதுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம், என்னத்தை நீ சாதிக்கிறேன்னு உனக்கு தெரியாமலே நீ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறிய, என்ன நான் சொல்கிறேன் உனக்கு ஒரே லைனில் சொல்கிறேன் கேட்டுக்கோ. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான இருதயம்னு ஒன்று எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அந்த சுத்தமான இருதயனாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. சுத்தமான இருதயம் என்ன நினச்சிக்கிறாங்க, எந்த தப்பும் செய்யாத ஒரு இருதயத்து பேர் தான் சுத்தமான இருதயம். சரி, முன்பு நான் பாவியாக இருந்த பொழுது என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கேன்னு இயேசு என்னை கழுவியிருக்கிறார், என் இருதயத்தை சுத்தமாக்கி இருக்கிறார். ஓகே, ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை தேவன் இந்த காலவிலே உங்களுக்கும் எனக்கும் போதிக்க விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ளலைன்னா கிருபையிலும் சரியாய் வாழ முடியாது, நியாயப்பிரமாணத்தை பற்றி அறிவும் இல்லாமல் சபைக்கு போய்விடும்.
ஆகவே நான் பிரமாதமாக அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்ல போகிறேன். பிரமாதமாக ஆழமாக ஆவியானவர் எனக்கு சொன்ன சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணம் எந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு மனுஷனுக்குள்ளன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்புறம்தான் மனசாட்சி, அப்புறம்தான் விசுவாசம், அப்புறம்தான் அன்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மனுஷனுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் மாத்திரமே அவன் நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அன்பை நிறைவேற்ற முடியும். வேறு எந்த விதமான காரியம் செஞ்சாலும் அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது தேவன் எதிர்பார்க்கிற அந்த விதமான அன்பை தேவனிடத்திலும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பை மற்றவர்களிடத்திலும் நம்ம செலுத்தணும். அப்படின்னா கர்த்தர் வைத்திருக்கிற முதலாவது கண்டிஷன் மனுஷனுடைய இருதயம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இதை எப்படி இது உண்டாகிறது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 7 முதல் 11ஆம் வசனம். பின்னணி ஏற்கனவே சொல்லிட்டேன். விருத்த சேதனம் பண்ணணுங்கிற பிரச்சனை அன்றைக்கி உண்டான போதும் அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஒரு பெரிய இது உண்டானுச்சு. அவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கவுன்சில், முதலாவது கவுன்சிலு, சபையோட கவுன்சில் கூடுறாங்க. அன்றைக்கி பவுல் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. பவுல் அப்போ தான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிட்டு வராரு. அதுக்கு முன்னாடி பேதுருலாம் பெரிய ஆளுங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் ஏற்கனவே சபையில் முக்கியமான ஆளாக இருக்காங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். ஆக்சுவலாக அந்நாட்கள் பவுல் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பேதுரு தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொன்னார். யாருக்கு சொன்னார்? முதல்ல கொர்நேலியு என்கிற வீட்டுக்கு சொல்கிறார். கொர்நேலியுவின் வீட்டுக்கு பேதுரு போகும்படியாக சொப்பனத்தில் ஒரு துப்பட்டி அந்த மிருகங்கள் எல்லாம் தேவனும் காண்பிக்கிறார். கொர்நேலியிட்ட ஒரு தேவதூதன் போய், இன்ன பட்டணத்தில், யோப்பா பட்டணத்தில் இன்ன தெருவில் தோல் பதனிடுகிற சீமோன் என்கிற ஒரு வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான் பேதுரு, அவனை போய் நீ கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. கரெக்டாக 2 பேரும் மீட் பண்ணி அந்த வீட்டில் போய் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டில் இருந்த எல்லா பிரஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டார். முதலாவது பெந்தகோஸ்தே நாளில் அங்கே கூடியிருந்தவர்கள் வெறும் இஸ்ரேலர்கள், தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுவின் வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே பிரஜாதிகள் மேல் ஊற்றப்படுகிற போது தான் பேதுருக்கு புரியுது, ஆகா, கர்த்தருக்கு இனிமேல் நம்மளா புறஜாதியான வித்தியாசம் இல்லாத ஒரு இடத்தில் இன்றைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறத அவரே அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிறார். அதை இந்த இடத்துல அவர் எடுத்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டார், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அவங்களுக்கு என்ன சாட்சி கொடுக்கிறார்? எப்போ அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்தாரோ அன்னைக்கே அவங்க என்னுடைய பிள்ளைகள் சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே, இந்த இடத்தை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தினால் அவர்கள் தேவனிடையில் வந்த பொழுது தேவன் எப்படி அவருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கினார்? ஆவியானவரை ஊற்றினதன் மூலமாக அவர்களுடைய இருதயங்கள் சுத்தமாக்கப்பட்டது. இருதயத்தை சுத்தமாக்கி நமக்கும், அதாவது யூதர்களுக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர்களின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்போ என்ன சொல்ல வராரு? இருதயம் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்டது யூதர்களாகிய நமக்கு நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, புறஜாதிகளுடைய இருதயத்தை தேவன் எப்படி கிருபையினால் பரிசுத்தப்படுத்தினாரோ அதே ப்ராசஸ் தான் யூதர்களாகிய நமக்கும். நாமும் கூட அந்த விசுவாசத்தினாலே கிருபையினாலே அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாதபடி தேவன் செய்தார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய நோக்கம் மனுஷனுடைய இருதயத்தை சுத்தமாக்க வேண்டும். அது கிருபையினால் தான் நடக்கும், அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தான் நடக்கும். பரிசுத்த ஆவியானவராலே மாத்திரம், தேவனால் மாத்திரமே நடக்கும் ஒழிய
உன்னுடைய கிரியைகளினால் உன் இருதயத்தை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது. அப்படி பரிசுத்தப்படுத்தினாலும் அந்த பரிசுத்தத்தில் உன்னால் நிலைத்து நிற்க முடியாது என்பதை அன்றைக்கு இங்கு பேதுரு பேசுகிறார். நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம்னா, இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்போ முதலாவது அந்த ஸ்டெப், அதை தேவன் என்ன பண்ணுகிறார், அங்கே நிறைவேற்றினார். சுத்தப்படுத்துதல் அப்படின்னா நம்மளுடைய மனசில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அங்கே இருக்கிற பாவங்கள், அங்கே இருக்கிற அழுக்கு, தவறான எண்ணங்கள், இதை தேவன் சுத்தப்படுத்துகிறார்னு சொல்லி. சரியாய் நீங்கள் மற்ற வேத பகுதிகளை கவனித்து பார்த்தீங்கன்னா, சுத்தமாக்குதல் என்றால் வெறும் சுத்தமாக்குதல் மட்டுமல்ல, சுகமாக்குதலும் உண்டு. அதாவது இருதயத்தை தேவன் சுகமாக்குகிறார் முதல்ல ரட்சிப்பில். அது எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். இந்த செய்தி கேட்குற நீங்களும் நானும். ரட்சிப்பு என்று வரும்பொழுது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் இருதயத்தை சுத்தமாக்குதல் என்பதில் ஒரு முக்கிய பகுதி தேவன் இருதயத்தை சுகமாக்குகிறார். அதாவது நான் சொல்லுகிறேன், இப்போது என் கையில் ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்க. அந்த புண்ணு இருந்தால் அந்த இடம் சுத்தம் கிடையாது. அந்த புண்ணு இல்லாமல் ஆறி போனாதான் என் கை சுத்தம். கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா அந்த பலியை செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு கீறலோ ஒரு புண்ணோ ஒரு காயமோ ஈவன் ஒரு தழும்பு இருந்தால் கூட அந்த பலியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த பழுதும் இல்லாத பலியைத்தான் தேவனுக்கு செலுத்த முடியும். இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்ட பலியாக செலுத்தப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரில் எந்த பழுதும் இல்லைன்னு பார்க்குறோம். எந்த பழுதும் கிடையாது, எந்த காயம் இல்லாத ஒரு பரிசுத்தமான பலியாக இயேசு தன்னை செலுத்தினார். சரி, ஏன் இதெல்லாம் தேவன் செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருதயம் அது சுத்தமாக்கப்படுதல், அதில் இன்னொரு காரியம் அடங்கி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அது சுகமாக்கப்பட வேண்டும். அப்படி இருதயத்திலும் புண்கள் இருக்கும், இருதயத்திலும் காயங்கள் இருக்கும். அதாவது சரீரத்தில் இருக்கிற புண்ணு மாதிரியே இருதயத்தில் புண்ணும் அல்ல இருதயத்தில் காயங்கள், இருதயம் உடஞ்சி போய் இருந்ததுன்னா நம்ம நினைக்கிறோம் தேவன் அதற்காக வெறும் இரக்கத்தை பாராட்டுகிறார். இருதய நறுங்குண்டவர்களை சுகமாக்குறதெல்லாம் பார்க்குறோம்ல. ஏன் தெரியுமா இருதயத்தை தேவன் சுகமாக்குறாரு? ஏன் உடைந்த இருதயத்தை தேவன் சுத்தமாக்குகிறார்? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை சுகமாக்குவதின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வெறும் இரக்கத்துக்காக மட்டுமல்ல. என்னுடைய இருதயம் சுகமாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது நாம் நம்ப தகுந்தவர்களாக இருக்க மாட்டோம். தேவன் நம்மை நம்பி ஒன்று செய்ய முடியாது. நாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் தேவனை மறுதலிக்கிறவர்களாக மாறுவோம். இருதயம் சுகமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், தேவனுடைய கற்பனையின்படி செலுத்தக்கூடிய அன்பை அவர்கள் செலுத்துவார்களே ஒழிய, இருதயத்தில் காயங்கள் புண்கள் உள்ளவர்கள் உணர்ச்சியில் எப்போ வேணாலும் அவங்க வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடுவார்கள். எப்படி சொல்கிறீங்க? வேத வசனத்திலிருந்து காண்பிக்கிறேன். ஏன் கர்த்தர் என்னுடைய இருதயத்தை சுகமாக்க விரும்புகிறார்? அது இன்னைக்கு சொல்லுகிறேன், அது வெறும் விசுவாசிகளுடைய இருதயம் மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்தையும் கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். ஏன்னா பேதுருவின் இருதயத்தை இயேசு சுகமாக்கினார். பேதுருவின் இருதயத்தை சுகமாக்கினதுனால தான் பிரதான அப்போஸ்தலனாக ஊழியம் செய்தான். இருதயம் சுகமாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினானா, இயேசுவை எனக்கு யார் என்று தெரியாது என்று மறுதலித்தான். நம்ம வேத வசனத்திலேருந்து பார்ப்போம் ஏன் அப்படி செஞ்சார், பின்னாடி ஏன் பெரிய ஆளாக மாறினார் அப்படிங்கு. அப்போ நான் சொல்லுகிறேன், இயேசுவோடைய 3.5 வருஷம் கூட இருந்த ஒரு பிரதானமான அப்போஸ்தலனுக்கு இதை சுகமாக்க வேண்டுவது அவசியமாக இருந்தால், உங்களுக்கும் எனக்கும் இருதயம் சுகமாக வேண்டியது அவசியம் என்று இந்த காலையில் ஆவியானவர் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருதயம் சுகமாகலைன்னா என்ன செய்வீங்கன்னா, கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லுவீங்க. பேதுரு போல் எல்லாரும் விட்டு போனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அது நல்ல எண்ணமா? நல்ல எண்ணம். அவன் மனசுலேருந்து சொன்னான். அவனுக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு இயேசுவை நேசித்தான். அப்போ நாம் கூட ஆண்டவரிடத்தில் சில கமிட்மெண்ட் கொடுக்குறோம். ஆண்டவரே, நான் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு இப்படி இருக்க போகிறேன், இந்த நாள்லேருந்து இப்படி இருக்க போகிறேன்,
இந்த நாளில் நான் இப்படி தான் ஆண்டவரே இருப்பேன், நான் அப்படி எந்த தவறுகளும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் தீர்மானம் எடுத்த சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் அல்லது அன்றைக்கே என்ன பண்ணுகிறோம், நாம் தவறி விழுகிறோம். எப்படி அது நடந்ததுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் போய் பேதுரு போல ஆண்டவரிடத்தில் மனங்கசந்து அழுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஏன் நிலைவரமான ஒரு ஆவியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் கர்த்தருக்கு சொன்னபடியே நாம் கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியவில்லை? ஏன் இந்த பிரமாணத்தை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால், நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருந்தால், நம்முடைய இருதயத்தில் புண்கள் இருந்தால், நம்முடைய இருதயத்தில் ஆறாத காயங்கள் இருக்கும் என்று சொன்னால், அது ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னபடி இருதயம் உடைந்திருக்கிற இருதயம் என்பது பாவத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. பாவம் பண்ணின டேமேஜில் ஒரு காரியம் மனிதருடைய இருதயம் உடைந்து போயிருக்கிறது. சொல்லிட்டேன். இதற்கான ஆதாரமான வேத வசனங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலங்கிறதுக்கான ரொம்ப ஆழமான ரூட்டை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அதை தான் அன்றைக்கி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். லூக்கா 4:17 முதல் 21. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இது எங்கே இருக்குது ஏசாயாலன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 61 முதல் 3 வசனங்கள். இயேசு அதை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷத்துடைய முதல் பகுதி இங்கே இருதயத்தை சுத்தமாக்குனாருன்னு தானே இருக்குது. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் அப்படின்னு இருக்கு. அப்போது சுத்தமாக்குதலின் ஒரு பகுதி சுகமாக்கும்படி இயேசு வந்தார். அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்களை கூட வாசிக்கலாம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஏசாயால எழுதின வசனம் நான் வந்தபடினாலே அது இன்றைக்கே நிறைவேறிற்று, அது இன்னும் நிறைவேறப் போகிறது, அது தொடர்ந்து நிறைவேறும் என்று சொல்லி இயேசு அங்கு சொல்லுகிறார். அப்போ இயேசுவின் மூலமாகத்தான் இந்த காரியம் இந்த இருதயத்தை குணமாக்குற அந்த காரியம் நிறைவேறுகிறது. இந்த இடத்துல தான் கீழே வாசிச்சிங்கன்னா அங்கே இருக்கும். நான் வாசிக்கிற நேரம் நீங்கள் பாருங்கள். இவன் இன்னார் இல்லையா, அண்ணா இவர் இந்த ஆள் இல்லையா, இந்த வீட்டு பிள்ளை இல்லையான்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறாரு, வைத்தியனே உன்னை தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழி அப்படிங்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? நான் டாக்டரு, அந்த யூதர்களுக்கு நினைப்பு, நாங்கள்லாம் டாக்டர் மாதிரி, நாங்கள் சுகமாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீ நினைக்கிற. நான் சொல்லுகிறேன், டாக்டராக இருக்கிற உனக்கு தான் முதல்ல சுகம் தேவைப்படுகிறது. வேதத்தை போதிக்கிற யூதனே, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற பரிசேயனே, உன் இருதயம் சுத்தமாக இல்லை. காரணம், உன் இருதயம் அது காயத்தோடு இருக்கிறது. இதன் மூலமாக இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொருவனுக்கும், நீ யூதனோ நீ புறஜாதியானோ, ரட்சிப்பிலே உன்னுடைய இருதயம் சுகமாக்குதலும் சுத்தமாக்குதலும் அது நடக்கவில்லை என்று சொன்னால் உன்னால் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது என்பதை திட்டமாக அறிந்து கொள் என்று சொல்லி இயேசு போதிக்கிறார். ஒரு ப்ரூஃப். ரெண்டாவது போவோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஃபார் த புரோக்கன் ஹார்ட்டட்னு வருகிறது. என்னுடைய ஐபேடில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்குறேன். அதில் போயிட்டு நான் ஹீலிங் அப்படின்னு போட்டாலே, அதாவது ஒரு வார்த்தைக்கு ஒரு படம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. சப்போஸ் நான் லைன் அடிச்சினாலே அங்கே ஒரு லைன் வரும். எனக்கு பிடிச்சது அந்த லைனை நான் காப்பி பண்ணி போட்டுப்பேன். அப்படி நேற்று பார்க்குறேன், ஹீலிங் அப்படின்னு நான் போட்டாலே எத்தனை வாட்டி ஹீலிங் போட்டாலும் ஒரு இருதயம் தான் வருது. அங்கே ஹீலிங்னா என்ன வருது? என்னுடைய ஐபேட் அப்படி இருக்குது, உங்கள் ஐபேட் எப்படி இருக்குது தெரியல, அதில் ஒரு ஹார்ட் சிம்பிள் வருகிறது. அப்போ வேதம் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்குமே என்னமோ ஒன்று வெளிப்படுத்துது. அப்போ சுகம் என்பது முதல்ல ஒரு மனுஷனுக்கு எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா, இருதயம் சுகமானால் போதும், சரீரம் ஈஸியாக சுகமாயிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு என்று யோவான் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்குறோம். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், ஆனால் இருதயத்தை தான் சரியாக பார்க்குறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும்
காத்துக்கோள், அங்கேயும் தான் எல்லாமே புறப்படுது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இருதயம் என்ன பண்ணியிருக்கிறது? அநேகருடைய இருதயம் புண்ணாகி இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு பாருங்க, அதாவது அப்ரஸ் பண்ணப்பட்ட நசுக்கப்பட்டவருடைய இருதயத்தை சுகமாக்கும்படி அவர் வந்தாராம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது டு செட் த பர்டன் அண்ட் பேட்டர்ட் ஃப்ரீ. இந்த பேட்டர்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா பழுதுபட்ட ஒரு இருதயம், உருக்குலைந்த இருதயம். எப்படி அது ஷேப் இருக்கணுமோ அப்படி ஷேப்பே இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை அவன் இருதயத்தை என்ன பண்ணிடுச்சு? அது டேமேஜ் பண்ணது மட்டுமல்ல, அது பழுதுபட்டு உருக்குலைந்து போயிருக்கிறது அப்படின்னு. அதுக்கு நிறைய விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்படுது. இன்ஜூர்டு பை ரிப்பீட்டட் ப்ளோஸ் ஆர் பனிஷ்மெண்ட். தொடர்ந்து அவங்க வாழ்க்கையிலே உண்டாகிற மற்றவர்களாலும் அல்லது சூழ்நிலையில் உண்டாகிற தாக்குதல்கள், அவமானங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகள், சின்ன பிள்ளையிலிருந்து அனுபவித்த அந்த காரியங்கள் அப்படின்னு நிறைய அர்த்தங்களை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு வார்த்தை கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று வருகிறது இல்லையா? அப்போ இது மனுஷனுடைய அனுக்கிரக வருஷம் இல்லை. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மனுஷனை இடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கலை. இப்போ கர்த்தரே அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். என்ன அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார்? மனுஷன் செயல்பட்ட நாள் அல்ல, தேவன் செயல்படுகிற நாள், தேவன் செயல்படுகிற வருஷம். இயேசுவின் மூலமாக உடைந்து போன, காயப்பட்ட, அவமானத்தினால் வெட்கி தலை குனிந்து தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் உண்டான அவமானங்களினாலும் நிந்தைகளினாலும் உடைந்து போயிருக்கிற எந்த இருதயமாக இருந்தாலும் அதை இப்பொழுது தேவன் சரி பண்ணுகிறவராக அனுக்கிரகம் பண்ணும்படி இயேசுவை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அதை இன்றைக்கு செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இது எப்படி நற்செய்தியாக அமைகிறது என்று சொன்னால், நீங்கள் பணக்காரரோ ஏழையோ, நீங்கள் எந்த விதமான தேசத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் மனுஷனாக பிறந்திருந்தீங்கன்னா பாவம் செய்த டேமேஜில் ஒன்று உங்கள் இருதயத்தை ஏதோ ஒரு விதத்தில் அது உடைத்து தான் இருக்கும். இந்த உடைந்து போன இருதயத்தை சுகமாக்க இயேசு வந்தார். இயேசுவினால் சுகமாக்கப்பட்ட இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலையாக இருக்க முடியும், கர்த்தருக்கு நிலையானவர்களாய் வாழ முடியும். இல்லைன்னா நீங்கள் எந்த நிமிஷம் வேணாலும் உங்களையே நீங்கள் மறுதளிக்கலாம், அல்லது தேவனையும் கூட மறுதளிக்கலாம். தேவனை மறுதளிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் உங்களையே மறுதளித்து உங்களே வெறுத்து விடுவீர்கள் உங்கள் இருதயம் சுகமாக்கப்படாவிட்டால். என்னடா வாழ்க்கை, எத்தனையோ வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன், இதே பிரச்சனையாக இருக்குது, செஞ்சதே செய்கிறேன், எந்த விடுதலையும் இல்லை, இது ஒரு வாழ்க்கையா, என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்கிறேன் என்று ஒரு சிலர் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் இருதயம் சுகமாக்கப்படாதவர்களாக இருந்தபடினால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவை தேடிக்கொண்டார்கள். ஒரு சிலர் என்னன்னா, என்னுடைய இந்த இருதயத்தை யாராவது ஒருத்தன் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு ஒரு துணையை தேடுகிறார்கள், தவறான துணையை தேடுகிறார்கள். அது அவங்க வாழ்க்கையில் தப்பாக போகுது. சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போம், அதுவும் பிரேக்கப் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டு அதுவும் பிரேக்கப் ஆகிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல சமாரியா ஸ்திரீக்கு நடந்தது தான். 1 2 3 4 5 இயேசு வந்த பிறகுதான் அவளுடைய இருதயம் சுகமாக்கப்பட்டதை அவள் உணர்ந்து கொண்டாள். நம்ம எல்லாரையும் பார்த்து ஈஸியாக முடிவு பண்ணிடுவோம், ஏன்னா அது இப்படி போயிட்டுருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் தேவன் பார்க்கும்போது தேவனுக்கு தெரியும், சுகமாக்கப்பட வேண்டிய இருதயம் சுகமாக்கப்படாவிட்டால் உன் வாழ்க்கை ஒரு நாளும் ஒருவனோடும் ஒருத்தியோடும் நிலைத்து நிற்காது. பிரேக்கப் பை பிரேக்கப், கண்டினியூஸ் பிரேக்கப்ஸ் சகஜமாக போச்சு இல்லை இப்போ. ஸோ எங்கே வந்துட்டு இருக்கேன்? இருதயம் சுகமாக்கப்படாவிட்டால் நீங்கள் நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அந்த இருதயம் அப்படி சுகமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்கள் மனசாட்சி நல்லாயிருக்கும், உங்கள் விசுவாசம் நல்ல விசுவாசமாக, மாயமில்லாத விசுவாசமாக இருக்கும். அப்போ வருது பாருங்கள் அன்பு, அது அசைக்க முடியாத அன்பாக இருக்கும். அதுதான் தேவரகமான அன்பு. அதை செய்யத்தான் தேவன் மனுஷங்கிட்ட எதிர்பார்த்தார். அப்படி நீ நடக்கணும்னு எதிர்பார்த்தாரு, ஆனால் அப்படி அவனால் நடக்க முடியலை. இப்போ புரிதா ஏன் நியாயப்பிரமாணம் போதகராக இருக்காதீங்கன்னு பவுல் சொன்னார்னு? என்ன சொன்னார்? கிருபையினால தான்ப்பா இது நடக்கும். கிருபையினால் இது நடந்ததுன்னா நீ நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக செய்யலாம்ப்பா அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன் அவர், அவ்வளோ நியாயப்பிரமாணத்திலே ஊர்னவர் அவர். நியாயப்பிரமாணத்தை இயேசு சொன்னார் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிக்க வரலன்னு சொன்னார். இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் ஒரு உறுப்பு, ஒரு வார்த்தை கூட அவமாய் போகாது, வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதுன்னு சொன்னார். அப்போ என்ன தேவனுடைய நோக்கம்? இயேசுவின் மூலமாக அதை தான் நிறைவேற்ற முடியும். ஒரே வசனத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். கதையில் உண்மை சம்பவம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா பாஸ்டர்னு கேட்டிங்கன்னா இல்லை, 3ஆம் நாள் நடந்த காரியம். இந்த பிரசங்கத்தை நான் தயார் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியத்தை காண்பித்தார். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம், எனக்கு இதுதான் புதுசு. மொட்டை மாடிக்கு போனேன்.
லூக்கா 12ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்கள். ஏன் மொட்டை மாடிக்கு போனீங்கன்னு கேட்டிங்கன்னா, துணியை காய போட போனேன். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? காக்காவை பார்க்க சொல்கிறார் இயேசு. நானும் அந்த காக்காவை தான் பார்த்தேன். 1 தீமோத்தேயுல வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார்ல, இவைகளை சிலர் நோக்காமல் அப்படிங்கிறாரு. இந்த வசனத்தை சொல்லிட்டு இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனாங்க. அப்போ நம்ம நோக்க போகிறோம். இந்த வசனத்தை தான் இப்போ நோக்கிட்டு இருக்கோம். அது ஒரு உதாரணம் மூலமாய் நோக்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக வேகமாக சொல்கிறேன். 2 காக்கா இந்த வாட்டர் டேங்க் மேலே உட்காந்து யார் வீட்டிலேருந்து கொண்டு வந்த தோசையா இட்லியா தெரியல, அதை பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. அது பக்கத்தில் ஒரு குருவி உட்காந்துருக்கு. வழக்கமாக காக்கா தன் குஞ்சுகளுக்கு இறை விட்டுறதை நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. காக்கா அதோட குஞ்சுக்கு சாப்பிட தெரியாதா? காக்கா குஞ்சு என்ன பண்ணும், வாயை ஆணு பழக்கம். காக்கா என்ன பண்ணும், அதுக்கு உணவு ஊட்டும். இது நம்ம எல்லா இடமும் பார்த்துருக்கோம். நான் பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது யாருக்கு சாப்பாடு ஊட்டினதோ அது காக்கா குஞ்சே இல்லை, வேற ஒரு குருவி. அது வாயை புழக்குது, ஆகான்னு கத்தி கத்தி வாயை புழக்குது. அதுலேயும் நான் பார்த்த இன்னொரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் சாப்பிட முடியாது முழுசான்னு சொல்லி அந்த காக்கா அதை கீழே போட்டு பிச்சு சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதுக்கு ஊட்டி விடுது. நான் நினச்சேன் ஒருவேளை இந்த காக்கா குஞ்சு கலர் டிம்மாக இருக்குமோ, பிறப்பில் கலர் வித்தியாசம் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன்னொரு குருவி குஞ்சும் வருது. நான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன் ப்ரூஃபுக்கு. அதாவது காக்கா தன்னுடைய குஞ்சுகளுக்கு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, காக்கா தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது இயற்கை. ஆனால் இன்னொரு குருவி அது தாய்மை என்கிற உணர்வோட அந்த அன்பு, தேவன் கொடுத்த அன்பு எப்படி அதோடைய சிருஷ்டிப்பு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், முதல்ல சிருஷ்டிப்பை பாருடாங்கிறாரு. சிருஷ்டிகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் சிருஷ்டிப்புகளை பாரு, அப்பே நீ கற்றுக்கலான்னு. காக்கா தன் குஞ்சுக்கு ஊட்டுனா அது உலகத்தில் பெரிய விஷயமே இல்லை. நம்ம கூட தான் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். இன்னொரு குருவி முற்றிலுமாய் அது காக்காவே இல்லை, அதோடைய பசிக்கு போய் சாப்பாடு எடுத்து அதையும் அதை பிச்சு அதுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துட்டு நான் கீழே ஓடி போய் என் ஃபோனை எடுத்துகிறதுக்குள்ளே அந்த சீன் கலைஞ்சிருச்சு. ஆனாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் திருப்பி அது தான் அங்கே நின்றுது. அதனால் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இது எதை காண்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்பைத்தான் விசுவாசத்தில் மாயமற்ற அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஹலோ, அதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். இது எப்படி இந்த காக்காவோட இருதயம் சுத்தமாக இருக்குது. காக்காவோட இருதயத்தை கர்த்தர் தான் படைச்சார். ஆனால் பாவத்தினால மனுஷனுடைய இருதயம் கெட்டு போனது போல் சிருஷ்டிப்புகள் கடலைன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அதாவது என்னுடைய பிள்ளைகளை தான் நான் போஷிக்க வேண்டும் என்கிற அந்த இருதயம் இல்லை. என்னுடைய பிள்ளையாக இல்லாவிட்டாலும் வேற ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூட என்னிடத்தில் அது தாயாக அது என்னை நோக்கி கேட்கும் போது அதுக்கு நான் போஷிக்க என்னால் முடியும் என்றால் இங்கே தான் ஏன் சொல்கிறாரு, அந்த காக்கா தன்னுடைய குஞ்சில்லாததுக்கே போஷிக்கும் போது நீ என் பிள்ளையா இருக்கியே, நான் உன்னை போஷிக்காமல் விட்டுருவேனா, நான் உனக்கு பணம் கொடுக்காமல் விட்டுருவேனா, நீ கவலைப்படலாமா? நம்ம என்ன பார்த்தோம் இவ்வளோ நாள்? நான் பார்த்தேன் காக்காவுக்கெல்லாம் கர்த்தர் உணவு எப்படியாவது சப்ளை பண்ணிடுறாங்க மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் இப்போ தான் பார்த்தேன் காக்கா தன்னுடைய குஞ்சுகள் அல்லாத குஞ்சுகளுக்கும் கூட கொடுக்குற இந்த காக்காவை சிருஷ்டித்த தேவன் தான் என்னை சிருஷ்டித்த தேவன் பார்க்குறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோம். அப்போது வாழ்க்கையில் எதுக்காவது கவலைப்படலாமா? தேவன் அந்த அன்புக்காக இருதயத்தை சுகமாக்க விரும்புகிறவராக இருக்கிறார். சரி, இப்போது காக்காவை பார்த்தோம். பைபிள் 2 முக்கியமான நபர்களை பார்ப்போம். அவங்கள ஏன் எப்படி ஆண்டவர் சுகமாக்கினார்னு சொல்லி. 2 பேருமே இருதயம் உடைக்கப்பட்டவர்கள். ஒன்று யோசேப்பு. இது 2ஐயும் மட்டும் பார்த்து இன்றைக்கி முடிப்போம். யோசேப்பு வேகமாக எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 41:51 முதல் 52 வசனங்கள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். யோசேப்புக்கு நடந்த காரியத்தை இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. சொந்த சகோதரர்கள் அவனை என்ன பண்ணாங்க, கொல்ல வேண்டும் என்று தான் முதலாவது திட்டம். அப்புறமா அந்த திட்டம் கொஞ்சம் மாறி குழியில் போட்டார்கள்.
அதற்கு பிறகு அங்கே அந்த வழியாய் போன வேறே நாட்டுக்கு போகிறவர்களிடத்தில் அவனை விற்று போட்டார்கள். சின்ன பிள்ளையார் வாலிப பிள்ளையானவன் அப்படியே எகிப்துக்கு போகிறான். கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே என்ன பண்ணுகிறான்? அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். He causes to forget. அப்போ என்ன சொல்கிறான்? இதன் மூலமாக நமக்கு நம்முடைய தேவன் வருத்தத்தை மறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்தில் யார் மூலமாக நமக்கு வருத்தங்கள் உண்டாயிருந்தாலும் அதை மறக்க பண்ணுகிற வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆமென். நாம் வருத்தத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி வருத்தம் இல்லாமல் அவன் இருதயத்தை சுகமாக்கின பிறகு ரெண்டாவது ஒரு பிள்ளை பார்க்குறான். அவனுக்கு பேர் என்ன வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்ராஹிம் அப்படின்னு வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் இப்பொழுது எனக்கு பெருக்கத்தை கொடுக்கிறார்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற பெருக்கம் வர வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். ஆமென். இருதயம் சுகமாக்கப்படலைன்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற அந்த பெருக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. சரி, இதில் இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் யோசேப்பின் வருத்தத்தை இங்கே மறக்க பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கர்த்தரவன் இருதயத்தை சுகமாக்கலைன்னா அவன் என்ன பண்ணியிருக்க கூடும்? இப்படி தன்னை பொல்லாப்பு பண்ணின சகோதரர்கள் ஒரு நாள் தானியத்துக்காக அவனிடத்தில் வரும் பொழுது ஈஸியாக அவங்க மேலே பழி வாங்கியிருக்கலாம். ஒன்றுமே தப்பு இல்லை. அவன் தாயின் வயிற்றில் பிறந்தவன் யார்? பென்யமின் யோசேப்பு, இவங்க 2 பேர் தான் ராகேலுடைய பிள்ளைகள். தன்னுடைய சகோதரனை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டு தன்னை குழியில் போட்டு இதுபோல் மோசம் பண்ணின தன்னுடைய சகோதரர்களை எகிப்து தேசத்திலே போட்டு தள்ளுறதுக்கு எல்லா அதிகாரமும் அன்றைக்கு யோசேப்பின் கையில் இருந்தது. ஆனால் யோசேப்பு பழி வாங்குகிறவனாக இராமல் சகோதரர்களை மன்னித்து இயேசுவை போல அவர்களுக்கு ஜீவரட்சணை பண்ணினான் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த ஒரு பிள்ளையை கொடுத்து, மனாசே என்ற ஒரு மகனை கொடுத்து, அந்த மகன் மூலமாக அவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் அவனை என்ன பண்ணுகிறார்? பெருக்கத்தையும் பழுக்கத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வாதமானவனாக மாற்றி வைத்திருந்தார். அப்படி கர்த்தர் மாத்தலனா ஒருவேளை யோசேப்பு அவர்களை பழி வாங்கியிருக்கக்கூடும். அந்த சகோதரர்கள் ஒருவன் தான் யூதா. அந்த யூதாவின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வரதே தடை பண்ணுவதற்கு ஒரு காரியமாய் கூட அந்த பழி வாங்குதல் அமைந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஞானமான தேவன் அதை இருதயத்தில் கொண்டு ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை சுகமாக்கினார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் சுகமாக்க தேவன் விரும்புவதன் காரணம் நம் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது வெறும் நம்முடையவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களையும் நம்மை கொண்டு ரட்சிக்க நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இருதயம் சுகமாக்கப்பட்டால் மாத்திரமே இயேசு சொன்ன அந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியும். உன் சத்துருக்களை ஸ்நேகிப்பாயாக, உன் சத்துருக்கு போஜனம் கொடுப்பாயாக. காக்கா அன்னைக்கு கொடுத்தது அந்த போல தான். இது எப்படி சாத்தியம்னா, சும்மா போதனையை கேட்கறதுனால நடக்காது. அது உண்மையாகவே தேவ ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த இரத்தத்தின் மூலமாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதையெல்லாம் அறிந்து இனி நாம் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை சுகமாக்கும்படி ஜெபிக்க வேண்டும். அது முக்கியம். ஆமென். வெறும் சுத்தமான மாத்திரம் போதாது, இருதயம் சுத்தமாக வேண்டும். அங்கே யாரால் உண்டான, எந்த சந்தர்ப்பத்தில் உண்டான அந்த காயங்களாக இருந்தாலும் சரி. சிலருடைய காயங்கள் அப்யூஸ்மெண்டால் உண்டாயிருக்கலாம், அவர்கள் தவறாய் பயன்படுத்தப்பட்டபடினால் உண்டாயிருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் உண்டாயிருக்கலாம். யாரால வேணாலும் ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காயம் உண்டாகி இருக்கலாம். ஆனால் எந்த காயங்கள் இல்லாமல் அதை புண்களை ஆற்றுகிற வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. அதைத்தான் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த மனுஷனை பார்ப்போம். பேதுரு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனங்கள். நான் முழு அதிகாரம் எடுக்கல, அங்கங்கே இந்த வசனத்தை பின்னணி சொல்லிட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ என்ன அர்த்தம்? அவன் விசுவாசத்தை இழந்திருப்பான், அது ஒளிஞ்சு போகாதபடி இயேசு ஜெபம் பண்ணினார். அங்கே சொல்ல பாருங்க, நீ தமிழில் மட்டும்தான் இது ரொம்ப அழகாக வந்திருக்கு, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். ஹல்லேலூயா. நீ என்ன ஆகும்னு சொன்னார்? குணப்பட்ட பின்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் குணமாகாமல் பேதுரு இருந்திருக்கிறார். சரி, அதற்கு அவன் ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே,
இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு முன்னாடியே சொல்லிட்டாரு, பின்னாடி நடக்கிறது. இதை தான் நம்ம எல்லாம் நிறைய பிரசங்கத்தில் கேட்டிருக்கோம். மறுதலித்தான், மறுதலித்தான், 3 முறை மறுதலித்தான். ஏன் மறுதலித்தான்? குணமாகாத இருதயம் இருந்தபடினால் மறுதலித்தான். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்துன்னு சொல்லிட்டு தான் நான் வருவேன்னு சொன்னதை சொல்கிறாரு. இல்லைப்பா நீ வரமாட்டேன், நிச்சயமாக என்னை மறுதலிப்பேன்னு. இங்கே என்ன ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சேன்? இருதயம் குணமாக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்ம எவ்வளோதான் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினாலும், இவன் சாதாரணமாக இருந்தால் நான் பேதுரு ஆண்டவரோடு கூட சரியாக நடந்த மனுஷன், நம்மளும் கூட ஆண்டவரோடு சரியாய் நடந்திருக்கலாம். 3.5 வருஷம் சரியாய் நடந்த ஒரு மனுஷன் பேதுரு. அது மட்டுமல்ல, வெளிப்பாடுகளை கூட பெறுகிறான். பிதாவாகிய தேவன் அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவன் தான் முதல்ல சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு தெரிவிக்கவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றவன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். அதோடைய ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். இருதயத்தில் அவனுக்கு வேதனை. எப்படி, எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு அவனை சந்திக்கிறார் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதாவது எழுதப்படாவிட்டாலும் சில காரியங்களை வேதத்தில் நம்ம கற்றுக்கலாம். முதல்ல இயேசு சந்திக்கும் போதே அவனை ஒரு தோல்வியின் நிலையில் சந்திக்கிறார். முழுதும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு மாதிரி விரக்தியில் இருக்கான். மீனே கிடைக்கல, ஒன்றுமே இல்லை, வெறும் வலையை கழுவிட்டு இருக்காங்க அந்த கடற்கரையில். அப்போ தான் இயேசு அவனை சந்திக்கிறார். அவனுடைய இருதயம் உடைந்த நிலைமையில் தான் இயேசு சந்திக்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன், அவன் அன்னைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் அநேக முறை வெறும்பட கூட வீட்டுக்கு போயிருப்பான். அது அவனுக்கு ஒரு பெரிய விரக்தி, பொருளாதார ரீதியாக ஒரு விரக்தியில் அவன் வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்குள்ளே ஒரு பெரிய காயங்கள் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, காயப்பட்ட இருதயம் இருக்கிறவங்க தான் ஸ்திரத்தன்மை இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, இப்படி எவ்வளோதான் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் சந்தித்த தோல்விகள், காயங்கள் என்று வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காயத்துலேருந்து நான் தப்பிச்சுக்கணும், அவ்வளோதான். இயேசு பிடிச்சிட்டு போகிறாங்கன்னும் போது அந்த இடத்துல இவனுடைய மனநிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த காயத்தை அனுபவிக்க விரும்பவில்லை. ஒருவேளை என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு அதனால் உண்டாகிற அந்த வலி வேதனையில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த காயம் உடனடியாக ரியாக்ட் பண்ணுகிறது. வேறு விதமாக அவரை எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொன்னதோடும் இல்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். ஆனால் இருதயம் சுகமாக்கப்பட்ட பின்பு பார்க்கிறோம், பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணின பேதுரு ஒரு நாளில் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கை இரத்த சாட்சியாக மரிக்க, தலைகீழாக சிலுவையில் மரிக்கவும் தன் இருதயம் ஆயத்தமான ஒரு பேதுரை பார்க்கிறோம். ஆஃப்டர் ஆல் இவர் யாருனே தெரியாதுன்னு சொன்னவன் அவனுக்கென்று அவர்கள் ஆயத்தம் பண்ண சிலுவையில் மரிக்கவும் ஆயத்தமானான். பயப்படவே இல்லை. ஏன்? இருதயம் சுகமாக்கப்பட்டிருந்தது. ஆகவே தான் இயேசு அங்கு சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை நீ போய் ஸ்ட்ராங் பண்ணு அப்படிங்கிறாரு. தமிழில் மட்டும்தான் குணப்பட்ட பின்புன்னு அருமையாக எழுதியிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நீ திரும்பின பின்புன்னு தான் எழுதியிருக்கிறது. குணப்பட்ட பின்புன்னு இல்லை, டர்ன் பேக். சில மொழிபெயர்களில் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா மேஜராக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீ திரும்பின பின்பு அப்படின்னு தான் இருக்கும். அப்போ நான் சொல்லுகிறேன், மனந்திரும்புதல் என்கிற அந்த வார்த்தைக்குள் குணமாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. தமிழில் குணமாக்கப்பட்ட பின்புன்றது, இங்கிலீஷில் நீ திரும்பின பின்புன்னு அர்த்தம். அப்போ நம்ம தேவனிடத்தில் உண்மையாய் திரும்பின பின்புன்னு அர்த்தம் என்ன? இருதயம் சுகமாக்கப்பட்ட பின்பு. யாருடைய இருதயம் உண்மையாகவே சுகமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் சரியாய் தேவனிடத்தில் திரும்ப முடியும். அது செய்கையினால் திரும்ப முடியாது. இயேசு மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே என் ஆண்டவரின் இருதயத்தை சுகமாக்குற தேவன் என்று விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை சுகமாக்குறார். அதுக்கப்புறம் யார் என்னை பற்றி என்ன பேசினாலும், இயேசுவை போல யார் என்னை பற்றி தூற்றினாலும், யார் பொல்லங்கான காரியங்களை செய்ய, யார் எனக்கு அவமானத்தை கொடுத்தாலும், யார் எனக்கு ஹிடனாக மறைவாக காரியங்களை எனக்கு செய்கிறார்கள் என்று அறிந்தாலும் கூட அது என்னை பாதிக்கவே பாதிக்காதது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையும் அவர்களுக்காக ஜெபிக்க கூட என்னால் முடியும். இயேசு எதை எதிர்பார்த்தாரோ, கற்பனையின் பொருள் என்னவெனில் தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சுத்தமான சுகமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற நல்ல மனசாட்சி, அதன் மூலமாக உண்டாகிற கர்த்தர் எதிர்பார்க்கிற மாய்மாலம் இல்லாத ஒரு விசுவாசம், அதிலிருந்து பிறக்கிற தேவரகமான அன்பு. இதுதான் முழு நியாயப்பிரமாணம், இதுதான் முழு தேவனுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் முழு சுவிசேஷம். பேதுருவை நேசிக்கிறான் 3 முறை. அதை 3 மறுதலிப்புக்கு பதிலாக 3 முறை அவனை கம்ஃபர்ட் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், அந்த இடத்தில் உண்டானது வெறும் கான்வர்சேஷன் அல்ல,
அங்கே ஒரு பெரிய தெய்வீக சுகத்தை, ஒரு இருதயத்தில் ஒரு அற்புதமான சுகத்தை பேதுருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் சுகமடைந்து விட்டான் என்று தேவன் நிச்சயமாய் அறிந்தபடினால் இப்போ சொல்கிறாரு, நான் இப்போ உனக்கு இன்சார்ஜாக கொடுக்குறேன், என் ஆடுகள் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பா, நீ சபைக்கு ஒரு பிரதான அப்போஸ்தலனா இரு, உன்னால் இப்போ முடியும். ஏன்னா உன் இப்போ ஸ்திரப்படுத்தப்பட்டுட்ட, இனி உன் சகோதரர்களாய் வருகிற ஒவ்வொருவரையும் நீ ஸ்திரப்படுத்துவ. நீ என்ன பண்ண மாட்ட, அவர்களை கலங்க பண்ணுகிறவனாயிராமல் உன்னிடத்தில் வருகிற உன் சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்துகிற பேதுருவாய் இருப்பாய். ஆகவே தான் சீமோன் என்றால் அசைகிற நாணலை போல இருந்த அவனை பேதுரு என்று கற்பாரை போல இயேசு மாற்றினார். மாற்றினது வெறும் பெயரை மற்றும் அல்ல. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கெல்லாம் நம்ம பேரை மாற்றிக்கிறோம். மாற்றப்பட வேண்டியது உண்மையாகவே நம்முடைய இருதயத்தின் காயங்களும் இருதயத்தின் புண்களும் தான். அந்த புண்ணும் காயங்களும், அந்த நாம் அனுபவித்த வேதனைகளும் அவமானங்களும் நம்மை தொடர்ந்து அது நம்மை ப்ளோ பண்ணி அதை உடைத்து சுக்குநூறாக்கி இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அதை முதலாவது சுகமாக்க விரும்புகிறார். சுகமாக்கினாலே அவங்க கேரக்டரே மாறிடும். காயப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்களே ஒழிய காயங்களை ஆற்ற முடியாது. எழுந்து நிற்போம்.